அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இனமான காவலர் சமூக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த இந்த கீழ்த்திருவடி கிராமத்தில் நடைபெறுகின்ற சுதந்திர தினம் கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திரு காசியர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நிதியிலிருந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதற்கு முக்கிய ஒரு காரணம், சுதந்திர தினம் அன்று கிராம சபை கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு முக்கிய தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என மருத்துவர் ஐயாவுடைய நோக்கம். அதற்கேற்ப கடந்த வாரம் ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் 3 தலைமுறைகளாக பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லாம் மதுவுக்கு அடிமையாகி கோடிக்கணக்கான குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து வெளிவர வேண்டும். தமிழ் சமுதாயம் என்று முழுமையாக மதுவுக்கு அடிமையாகிவிட்டது. இந்த தமிழ் சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும். அதிலும் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் அதிக மது விற்பனை நடக்கின்ற மாவட்டம் நம்முடைய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இதற்கு தீர்வு இந்த மது கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும், மூட வேண்டும். இறுதியாக மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இது அத்துணை பெண்களும் பாதிக்கப்பட்டது. பெண்கள் தான் முக்கியமாக, தாய்மார்கள், பெண்கள், அம்மாக்கள், தங்கைகள், சகோதரிகள். காரணம், வீட்டில் வறுமை, இந்த மதுவால் வறுமை, பிரச்சனைகள் நடக்கின்றது, சண்டைகள் நடக்கின்றன. இது மட்டுமல்ல, இந்த இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக இளம் கைப்பெண்கள், அதாவது இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. காரணம் மது. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மது. இந்தியாவிலே அதிக மனநல நோய் பிரச்சனை உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அது காரணம் மது. இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அதற்கு காரணம் மது. இவ்வளவுக்கும் காரணம் மது. அதற்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சி வருவதற்கு முன்பு ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், நாங்கள் கடையை மூடுவோம், குறைப்போம், இதெல்லாம் வந்தவுடன் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. அதனால்தான் தொடர்ந்து ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில இந்த கடைகளை எப்படியாவது மூடணும், இந்த மக்களை காப்பாற்றணும், இளைஞர்களை காப்பாற்றணும், அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் நோக்கத்துல தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், அரசியல் போராட்டங்கள், இது போன்ற தீர்மானங்கள் எல்லாம் போட்டு நீதிமன்றம் போய், உச்ச நீதிமன்றம் போயிட்டு எத்தனையோ தீர்ப்புகள் ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆனாலும் இப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த கடையை மூடுறதுல பத்தி ஒரு மூச்சு கூட விட அவங்களுக்கு என்ன, இந்த வருமானத்தை இன்னும் அதிகமா வருமானம் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதாவது மதுவிட வர வருமானத்தை வச்சுதான் ஆட்சி நடத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை விட ஒரு கேடு வேற என்ன இருக்கு? அதனாலதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் என் கிராமத்துல, என் சொந்த ஊர்ல, ஐயா ஊர்ல இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் இன்னைக்கு சென்னையில இருந்து நான் அதுதான் கொஞ்சம் தவறு நேரம் இங்கதான் வரணும். உங்களெல்லாம் பார்க்கணும், என் சொந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு இந்த தீர்மானம் முதல்ல என் ஊர்ல போடணும். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் தீர்மானம் போடணும். நீங்க போடுற தீர்மானம் ஏதோ ஒரு தீர்மானம் நினைச்சுக்காதீங்க. இது கிராம சபை சட்டசபை, நாடாளுமன்றம் போன்றதுதான் கிராம சபையும். அவ்வளவு அதிகாரம் இருக்கு கிராம சபைக்கு. சட்டசபையில எம்எல்ஏ இருப்பாங்க, கிராம சபையில நீங்க தான் எம்எல்ஏ. நீங்க தான் எம்எல்ஏ. நீங்க முடிவு பண்ணா முடிஞ்சு போச்சு. கோர்ட்டுக்கும் தலையிட முடியாது, எந்த கோர்ட்டும் தலையிட முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க எல்லாமே முடிவு பண்ணி செய்யணும்னா அவ்வளவுதான் செஞ்சு முடியும். யாரும் முதலமைச்சர் கூட அதிகாரம் கிடையாது. ஏதாவது உங்களை தடைப்படுறதுக்கு அதை செய்யணும். நீங்க நினைச்சது நீங்க செய்யலாம். அவ்வளவு அதிகாரம் கிராம சபைக்கு இருக்கு. அதனால இந்த தீர்மானத்தை போட்டு, இந்த தீர்மானம் இதெல்லாம் எடுத்துட்டு அதிகாரி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கின்ற கலெக்டருக்கு போய் கொடுக்கணும். கொடுத்து இந்த கடைகளை மூட சொல்லணும், படிப்படியா மூட சொல்லணும். அடுத்தது இந்த மது மட்டும் கிடையாது, அடுத்தது இந்த கஞ்சா, போதை பொருள், இதை பார்த்தா அலுவலிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு. இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், பயமா இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம், சின்ன சின்ன பிள்ளைங்க
இந்த பவுடர் போடுறானுங்க, கஞ்சா அடிச்சுக்கிட்டு அது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு நாசமா இருக்கும் வாழ்க்கையான நடவடிக்கை எடுக்காம இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அதனால நமக்கு இன்னைக்கு 78வது சுதந்திர தினம். 78 வருஷம் ஆச்சு நமக்கு சுதந்திரம் கிடைச்சு இந்தியாவுக்கு. உங்களுக்கு கிடைச்சிட்டா இல்ல, கிடைச்சிட்டா சுதந்திரம் இல்ல, எங்க கிடைக்கும் போது இன்னைக்கு மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடையாது. சுதந்திரமா எப்படி சுதந்திரம்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல தரமான இலவச கல்வி கிடைச்சா நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. உடம்பு சரியில்லையா, நல்ல தரமான வைத்தியம் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்குதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். நல்ல வீடு எல்லாத்துக்கும் இருக்கிறப்போ அப்பதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். அந்த வீட்டுல பைப்பு தந்தா தண்ணி வரணும், சுவிட்ச் போட்டா லைட் எரியணும், நம்ம பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் உண்மையான சுதந்திரம். ஆனா 78 ஆண்டுகள் ஆகியும் இதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? ஒண்ணு கூட நடக்கல. இலவச தரமான கல்வி கிடைக்குதா? இல்ல. நல்ல வைத்தியம், தரமான வைத்தியம் கிடைக்குதா? இல்ல. எல்லாருக்கும் வீடு இருக்குதா? இல்ல. என்ன தமிழ்நாட்டு அதிக குடிசை உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தான் தமிழ்நாட்டு. இப்படி இருக்கிற சூழல் இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை கிராமங்களும் கிட்டத்தட்ட ஒரு 12,500 கிராம சபை தமிழ்நாட்டில் ஊராட்சியில் இருக்கு. 12,600 ஊராட்சி மன்றங்களிலும் இந்த தீர்மானத்தை போடணும். அடுத்தது நம்ம காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி இதே போன்ற கிராம சபை கூடும். அன்னைக்காவது இந்த தீர்மானத்தை போடுங்க. தீர்மானத்தை போட்டு மீண்டும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து தீர்மானத்தை போட்டு அடுத்தது நீங்க நீதிமன்றம் செல்லலாம். தீர்மானம் போட்டுட்டு இந்த கடையை மூடலன்னா நீங்க நீதிமன்றம் போனா உடனே ஆர்டர் போடுவாரு ஜட்ஜு. என்னன்னு அந்த ஊர்ல தீர்மானம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதான் ஆர்டர். அதுக்கு மீறி யாரும் தடை பண்ண முடியாது. அவ்வளவு அதிகாரம் கிராம சபைக்கு இருக்கு. இதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும், நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மறக்க முடியாத நிகழ்வுகள் எனக்கு இருக்குங்க. அதனால இதெல்லாம் இந்த சுதந்திர விழாவை உங்களிடம் கொண்டாடுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசிரியர்களா இருக்கிறாங்களா ஸ்கூல்ல இருக்கிறாங்களா? வாசல்ல போட்டாங்களா?